Hello friends, welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமக்கு தயிர் சாதத்தோட ஒரு ஊறுகாய் இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் ஆவக்காய் ஊறுகாயா இருந்ததுன்னா அதோட டேஸ்ட் கேட்கவே வேணாம் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். என்னோட மெத்தடில் பார்க்க போகிறோம். இது ட்ரெடிஷ்னலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் விஜயா ராவுங்கிறவங்க இந்த ரெசிபி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுல ருமானி வெரைட்டி மாங்காய், இங்கே இருக்கிறதுல ஆந்திரா வெரைட்டி மாங்காய். ஸோ இந்த ருமானி வெரைட்டி மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும். வெரஸ் இந்த ஆந்திரா வெரைட்டி மாங்காய் வந்து நல்ல புளிப்பாக இருக்கும். அதுக்கேற்றபடி ருமானியோ இல்லை ஆந்திரா மாங்காவோ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அவங்கக்கிட்டே கட் பண்ணி கொடுக்க சொல்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஓடோடு நமக்கு வந்து வீட்டில் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இங்கே மயிலப்பூர் மார்க்கெட்டில் அங்கேயே நான் வந்து இதை கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இது வந்து 120 rupees ஒரு கிலோ. இந்த மாங்காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு 20 rupees ஆகும். ஸோ கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது 1 கிலோ அளவுக்கு மாங்காய் நம்ம கட் பண்ணியே வாங்கிட்டு இருந்ததுனால நான் ஒரு தடவை இதை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி மாடியில் ஒரு துணியை விரித்து 2 hours காய போட்டு எடுத்துருவேன். ஸோ அந்த தண்ணியெலாம் நல்லா காஞ்சி கிடைக்கும். இப்போ இதை அலசி மாடியில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். க்ளீனாக இருக்குது. மாடியில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதிலேருந்து இது நம்ம காஞ்சதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணி எடுப்போம். எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இது ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்டே கட் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா மாங்காய் அடிபட்டுடுச்சுன்னா நம்மளோட ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். நம்ம ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இப்படி கத்தியை வச்சு உடச்சி இப்படி தட்டி மாங்காயை நறுக்கணும்னா மாங்காய் அடி வாங்கிடும். இப்போ இதனால் 2 hours காயட்டும். வெந்தயத்தை 1-2 பொடி பண்ணி போட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக பவுடர் பண்ண வெந்தயத்தை போடுறத விட இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணுற வெந்தயம் போடுறப்ப அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் 1-2 இதில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு காரம் போட்டுக்க போகிறேன்னா இது வந்து இந்த எவரெஸ்ட் காரப்பொடி. ஸோ இது வந்து நல்ல கலரும் கொடுக்குது, நல்ல காரமாகவும் இருக்குது. ஸோ நான் வந்து இதில் ஒரு 3 teaspoon அளவுக்கு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி. நான் அதில் வந்து 1 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அப்புறமா இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு 3 நாள் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடுகுத்தூள் அதையும் இதோடு போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ கடுகுத்தூள் நான் என்ன பண்ணுவேன்னா கடுகுத்தூளை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சமாக கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிப்பேன். இந்த கடுகு எண்ணெய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் உண்டு. பட் இதை வந்து பச்சையாக ஆட் பண்ண முடியாது. கொஞ்சம் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அது நல்ல ஸ்மோக்கிங் பாயிண்ட் வரைக்கும் இந்த கடுகு எண்ணெயை வந்து சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு நல்லா அதை குறைச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இதில் ஆட் பண்ணும். இது ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். இந்த கடுகு ஆட் பண்ணுறதை விட இந்த கடுகு எண்ணெய் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இது இல்லாமல் நம்ம நல்லெண்ணெயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயினாக பண்ண போகிறோம் இந்த ரெசிபி. பட் ஸோ இதில் வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் கடுகுத்தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு நல்ல மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பை நல்லா ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஒரு படப்படன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் அது போகிற வரைக்கும் வறுத்து எடுத்து அதை ஊறுகாயில் போட்டோம்னா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆனாலும் நம்மளோட ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். இப்போது இதே மிக்சி ஜாரில் நான் இந்த 1/2 கிலோ மாங்காய் அளவுக்கு ஒரு 20 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பாதி பூண்டு பல் அளவு போட்டு நான் பேஸ்ட் ஆக்கிக்க போகிறேன். பாதியை அப்படியே போட போகிறேன். இந்த பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஆவக்காய்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆவக்காயில் எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. பூண்டு சேர்த்தது, பூண்டு சேர்க்காதது, கடலெண்ணெயில் பண்ணுறது, நல்லெண்ணெயில் மட்டும் பண்ணுறதுன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திராவுக்கும் ஏற்றபடி இந்த ஆவக்காயோட டேஸ்ட் வந்து மாறும். அவங்க ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் மாறும். ஸோ எனக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் வந்து பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் பூண்டு பல்லும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதோட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். விட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெயை நல்லா இந்த மாதிரி புகை வர்ற வரைக்கும் சூடு பண்ணணும். கடுகு எண்ணெயில் இருக்கிற நச்சு பொருட்கள் அப்போ தான் போகும். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். கூல் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா ஆட் பண்ணலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இதில் இந்த மாங்காய் பீசஸை ஆட் பண்ணி நல்லா ஒரு பீஸும் இந்த மசாலாவில் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாங்காய்களை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம.
இப்போ இதில் கொஞ்சோண்டு பூண்டு பல் பச்சையாக இதே மாதிரி ஒரு 10 பூண்டு பல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போது இதில் கொஞ்சமாக இந்த மசாலாவை மாத்திரம் எடுத்து நம்ம வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு சரியாக இருக்கா உரப்பு சரியாக இருக்கான்னு நமக்கு இப்போவே தெரிஞ்சிடும். ஜாடி பீங்கான் ஜாடி பெஸ்ட்டு, இல்லாட்டி ஒரு கண்ணாடி ஜாடி பெஸ்ட்டு. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு மொட்டை மாடி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி பண்ணால் தான் நம்மளோட ஊறுகாய்கள் வந்து கெடாமல் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே ஒன்று நல்லெண்ணெயோ இல்லை வினிகரோ உங்களுக்கு எது பிரியப்படுறீங்களோ நீங்கள் அதை போட்டு நல்லா இந்த ஜாடியை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுட்டு மெதுவாக இப்படி சுழட்டி எடுத்தீங்கன்னா அந்த வால்ஸ் ஃபுல்லும் இந்த ஆயில் கோட் ஆகணும். அந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லும் நல்லா கோட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே இந்த மாங்காய்களை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபுல்லும் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கடுகெண்ணெய் நல்ல சூடு ஆறி ரெடியாக இருக்கு. இதை ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாங்காய் துண்டுகள் முழுகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்க போகிறோம். நல்லெண்ணெய் விடுறேன்னா இந்த நல்லெண்ணெய் தான் இதோட ப்ரிசர்வேட்டிவ். நம்ம இதில் வேறு எதுவும் கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்க போகிறதில்ல. ஸோ நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க. இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா மேலே மிதக்கிற அளவுக்கு இருக்குது. இதை ஒரு துணி போட்டு மூடி நம்ம 3 நாள் வைக்க போகிறோம். நடுவில் ஒரு நாள் ஈவினிங்கும் எடுத்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு 3 நாள் வச்சுருங்க. 3 நாளுக்கு அப்புறமா இந்த இப்போ எண்ணெய் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே இறங்கிடும். 3 நாளுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அப்போது திரும்ப எடுத்து அதை இன்னொரு தடவை இந்த பவுலில் கொட்டி நல்லா கிளறி ஒரு தடவை வெளியில் வச்சு நல்லா கிளறி உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா அப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஜாடியை வந்து நல்லா இன்னொரு க்ளீன் ஜாடியில் எண்ணெயோ வினிகரோ வச்சு நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டோம்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் நம்மளோட ஆவக்காய் ஊறுகாய் கெடவே கெடாது. இது வந்து நான் போன வருஷம் செஞ்சு வச்ச ஆவக்காய் ஊறுகாய். இந்த மாதிரி யூஸ்வலாக மூடி போடுறப்ப இந்த ஆவக்காய் ஜாடியோட மூடி வந்து எக்ஸாக்டாக ஃபிட் ஆகாது. சில நேரம் ஓட்டை இருக்கும் அந்த சைஸ்லலாம். அதனால எப்போவுமே ஒரு துணி போட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே இந்த லிட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா எதுவுமே உள்ளே போகாமல் தூசி எதுவும் போகாமல் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் வச்சுருந்த ஊறுகாய். உள்ளே வைக்கவே இல்லை, ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சதே கிடையாது. பார்த்திங்கன்னா மேலே என்ன எண்ணெய் மிதந்துட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் மிதந்துட்டு இருக்கணும். நம்ம எடுக்கிறப்ப இந்த எண்ணெயை விலக்கிட்டு வெறும் ஊறுகாய் பீசஸ் மட்டும் எடுக்கணும். போடுறது ஒரு ட்ரை மரக்கரண்டியாக போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒருவேளை எவர் சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ளே போட்டு வைக்காமல் அந்த ஊறுகாய் பீஸை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பூனை வந்து தேக்க போட்டுடுங்க. எவ்ரி டைம் புது ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் இந்த ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாடியில் ஊறுகாயை வச்சுக்கோங்க. இப்போ 1 வாரத்துக்கு தேவையான ஊறுகாய் மட்டும் எடுத்து இன்னொரு பாட்டிலில் போட்டு வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை அடிக்கடி திறந்து மூடாமல் இருந்தோம்னா நம்மளோட ஆவக்காய் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த சுவை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஊறுகாயோட.